நல்லதா 4 விஷயம். 1, நீங்கள் செஞ்சிட்ருக்கிற ஒரு நல்ல விஷயத்தில் உங்களுக்கு பயம் வருதுன்னா கவலைப்படாதீங்க. நீங்கள் அந்த விஷயத்தை கவனமாக சரியாக செய்யணும்னு உறுதியாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் அந்த பயத்திலே மூழ்கிடாதீங்க. பொறுமையாக அந்த பயத்தை கடந்து வாங்க. ஃபியர் இஸ் அ சிக்னல் ஆஃப் growth. அதனால் திரும்பி வந்துடாதீங்க, தொடர்ந்து முன்னேறுங்க. 2, உங்கள் தவறுகளை ஒத்துக்கொள்வதில் ஈகோ இல்லாமல் இருங்கள். அப்போ தான் அந்த தப்பை சரி செய்ய முடியும். இல்லைன்னா அந்த தப்பை சரின்னு நிரூபிக்கிறதுக்காக தேவையில்லாமல் டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால் ஒன்றும் நடக்க போகிறதே இல்லை. தவறுகளை ஒப்புக்கொள்வது தான் துணிச்சலின் முதல் படி. 3, லைஃபோட கேம் சேஞ்சர் கன்சிஸ்டன்சி தான். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு, சூழல் இதெல்லாம் இருந்தாலும் ஒருத்தர் தொடர்ச்சியாக அதை நோக்கி பயணிக்கவில்லை என்றால் நிலைத்து நிற்க முடியாது. அலுப்பில்லாமல் அயராமல் வெற்றியை நோக்கி பயணிக்கிறவர்கள் பெரும் திறமைசாலிகளை கூட பின்னுக்கு தள்ளிவிடுவார்கள். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. 4, நம்ம கனவுகள் நனவாக ஒரு நல்ல காலம் வரும் அப்படின்லாம் காத்து கிடக்காதீங்க. அப்படிலாம் ஒரு காலம் வரவே வராது. உங்கள் ட்ரீம்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு ஆக்ஷனே எடுக்காமல் இருந்தீங்கன்னா அது வெறும் ஃபேண்டசி தான். ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. டிசப்பாயின்மெண்ட்ஸை ஃபேஸ் பண்ணுங்கள், லாஸை ஹேண்டில் பண்ணுங்கள். அதுலேருந்து கிடைக்கிற லேர்னிங் தான் வெற்றிக்கான முதல் புள்ளியை வைக்கிறது.